வணக்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே. பிரிட்டிஷ் ஆட்சியின் பொருளாதார சுரண்டல் பத்தின முக்கிய வரலாற்று தகவல்களை இப்போ சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. பிரிட்டிஷாரின் செல்வச் சுரண்டலை அதிகாரப்பூர்வமா எந்த காங்கிரஸ் மாநாடு குற்றம் சாட்டுச்சு? செல்வச் சுரண்டல்னா என்ன? இந்தியாவோட செல்வம் மொத்தமா இங்கிலாந்துக்கு கடத்தப்பட்டதுதான். இது பிரிட்டிஷ் ஆட்சியோட அடித்தளத்தையே உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பொருளாதார சுரண்டலை தைரியமா அம்பலப்படுத்திய அந்த 2 முக்கிய தலைவர்கள் இவங்கதான். தாதாபாய் நவ்ரோஜி அப்புறம் ஆர்.சி. தத். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1896 அப்புறம் 1899 இந்த 2 வருஷங்களும் இந்த கோட்பாட்டுல ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. எக்ஸாம்க்கு நீங்க கண்டிப்பா மனப்பாடம் செய்ய வேண்டிய முக்கியமான வருஷங்கள், காங்கிரஸ் மாநாடுகள், அதோட இடங்கள் இதுதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1896ல இது கோட்பாட்டுக்கு ஒப்புதல் கொடுத்த காங்கிரஸ் 1899ல இந்த சுரண்டலை உடனே நிறுத்தக் கோரி ரொம்ப தீவிரமா குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த தகவலை மறக்கவே கூடாது. அந்த முக்கியமான 1899 லக்னோ மாநாட்டுக்கு ஆர்.சி. தத் தான் தலைமை தாங்கினார். இந்த தொடர்ச்சியான சுரண்டல் இந்தியாவுல எப்படி கொடிய பஞ்சத்தையும் தீராத வறுமையையும் உருவாக்குச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஞ்சத்துக்கும் வறுமைக்கும் இதுதான் காரணம்னு இதை எதிர்த்தது எப்படி நம்ம சுதந்திர போராட்டத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.